ப்ளூ லாக் ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீகோட மாங்கா சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரேக்கி டாக்ஸ்னா அவங்க ஒரேக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ளூ லாக்கோட பில்டிங் காட்டுறாங்க அண்ட் அந்த இடத்துல ஒவ்வொரு பிளேயருமே அவங்களோட மைண்ட் செட்டோட உள்ளே வராங்க. அண்டு இசாகி உள்ளே வந்து பார்த்தா அங்கே மற்ற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அது போக U20 இவங்க கிட்ட டிஃபீட் ஆயிருப்பாங்களா அந்த டீமுமே இங்கே தான் இருக்காங்க. அங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க U20 பிளேயர்ஸ் அப்படின்னு. பட் இவங்க இதுக்கு முன்னாடி U20 இருந்தவங்க, இதுக்கடுத்து U20 இருக்கிற போகிறவங்கள இப்போ தான் சூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஐக்கு கிட்ட நீங்கள்லாம் ஏன் இங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஏன்னா ஈகோ தான் இங்கே வர சொன்னால், புது ஏதோ பிளானில் வந்துட்டு நாங்களும் இருக்கோமா, அதனால இங்கே நாங்கள் வரணும்னு சொன்னார் அப்படிங்கிறான். அண்ட் இசாகி ரின்னை பார்த்துட்டு நீ இல்லாமல் எப்படி ப்ளூ லாக் இந்த இடத்துக்கு நீ இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதை பார்த்துட்டு ரின் சொல்லுவான், நீ என்கிட்ட தேவையில்லாமல் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்டு இசாகி அதை கேட்டுட்டு என் கதையில் நீ வில்லனாக இருக்கணும்னு ஆசைப்படுற போலே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ டிஸ்பிளேயில் ஈகோ வருவான். வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இந்த ஜப்பான் U20 டீமோட மொத்த கண்ட்ரோல் இனிமேல் என்கிட்ட தான் இருக்க போகுது. இன்னும் U20 வேர்ல்டு கப்புக்கு 100 டேஸ் தான் இருக்குது. ஸோ நான் சொல்கிறத தான் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையில போனீங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியாதுங்கிறத நானே சொல்கிறேன். ஒரு அயன் சூடாக இருக்கும் போதே அதோட ஷேப்பை மாற்றணும். ஸோ உங்களை இப்போ நான் மாற்ற போகிறேன். சரி, நான் கேட்குற ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்கள். முக்கியமாக சாக்கரில் ஒரு ப்ரைமரி ஃபேக்டர் எது உங்களை மாற்றும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஒவ்வொருத்தங்களும் புது வெப்பனை கண்டுபிடிக்கணும் அண்ட் அந்த வெப்பனை நம்மளோட எபிலிட்டியாக மாற்றி அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கும் போது இவன் வந்து சொல்கிறான், இது உங்களோட உங்களோட என்விரான்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக முடியும் அண்டு சாக்கர்லேயும் பெஸ்ட்டாக மாற முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து தான் இந்த நியோ ஈகோயிஸ்ட் லீகை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட்டாக இங்கே மொத்தமாக 5 என்விரான்மெண்ட் இருக்க போது 5 பெஸ்ட்டு நேஷன், அதாவது சாக்கர் ப்ளே பண்ணுற நேஷனோட என்விரான்மெண்ட்டை இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட்டாக இங்கிலாந்து, இவங்களோட எபிலிட்டிங்கிறதே ரஷ் அண்டு ஸ்பீடு தான். அடுத்ததாக ஸ்பெயின், டெக்னிக் அண்டு க்ரியேட்டிவ்க்கு இவங்க பேர் போனவங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்ததாக இவங்க டாக்டிக்கலாக ப்ளே பண்ணுற பிளேயர்ஸை தான் எடுப்பாங்க அண்ட் இவங்களோட டீம் ஃபார்மேஷனும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்ததாக ஃப்ரான்ஸ், இவங்க புது பிளேயர்ஸ் எடுப்பாங்க அண்டு எப்போது ஒரு பிளேயர் ப்ரைமில் இருக்காங்களோ அவங்கள எடுத்து அவங்களோட லீகில் ஆட வைப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஜெர்மனி, இவங்க லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் டைப் ஆஃப் ஃபுட்பாலை ப்ளே பண்ணுவாங்க. தேவையில்லாத விஷயத்தை செய்யவே மாட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் நோயல் நோவா இருக்கான். அண்ட் ஈகோ பேச ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் இருக்க போது. இந்த இடத்துல நீங்கள் எப்படி உங்களோட கீ எபிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் தாண்டி வரீங்கிறதா முக்கியம். இதை வச்சு தான் நான் வேர்ல்டு கப்புக்கான U20 லைனப்பை ரெடி பண்ணுவேன். உங்களோட வெப்பன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டு தான், பட் அது ஜாப்பனீஸ் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். வேர்ல்டு கிளாஸ் லெவலுக்கான பிளே எடுத்து பார்த்தா உங்களோட வெப்பன்ஸ் எதுவுமே யூஸே ஆகாது. இது உங்களோட ப்ரொஃபஷனல் இனிஷியேஷன். இதில் ஈகோயிசம், ஒரிஜினாலிட்டி அண்டு சாய்ஸ் இருக்கும். இது உங்களுக்கான சாய்ஸ். நீங்கள் தான் இந்த 5 இடத்துல எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே இந்த ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட எபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி இடத்த சூஸ் பண்ணுங்கள். இன்னும் கரெக்டாக உங்களுக்கு 90 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த டீமை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சரே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். அதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மாங்கா சாப்டர் வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.